எம்எஸ்வி சாரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு தெய்வத்தையே மேடையில் நேரில் பார்த்த மாதிரி ஒரு மரியாதை சார். ஜெமினி சகோதரர்கள் மாதிரி வந்து நீங்கள் நின்னீங்களா, உடனே அவங்களுக்கு கண்கொள்ளா காட்சி. அந்த மரியாதையின் காரணமாக கை தட்டுறதை கூட பார்த்து சத்தமாக தட்டினா, டைமிங் தவறி தட்டினா கோவிச்சுக்குவீங்களோ. ஏன்னா இவங்க இங்கே பாடிக்கிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்தேன் நான் அப்படின்னு டைமிங் போட்டீங்க. ஏதாவது தப்பு தபையில கீழே தப்பாக வச்சுட்டு அதை பக்கம் ஒரு பார்க்குறீங்க. அது ஸ்டைலாக அந்த கூலிங் கிளாஸ் வேறு மாட்டிக்கிட்டு அது ஒரு ஸ்டைல் ஐகான் மாதிரி இருந்தீங்க இன்னைக்கு. ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து ஐயோ இவ்வளோ பெரியவர் வந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக தான் தயங்கினாங்க. ஆனால் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கிற கூட்டம் சார் இது. உங்களுடைய பழைய பாடல்கள்லாம் விசில் வரும். அந்த விசில் சவுண்டை இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதை கரெக்டாக அடிக்கிறவங்க எங்கால் தான் சார். இவ்வளோ பெரிய ரசிகர்கள். இந்த எம்எஸ்வி சாருக்கு எனக்கும் ஒரு விஷயம் நடந்தது. அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். காதல் மன்னன்னு தலை அஜித்குமார் நடித்த படம். அந்த படத்தில் ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு, மெஸ் விஸ்வநாதன் ஒரு கேரக்டர். அதை நான் சொன்னேன், ஏன் நம்ம விஸ்வநாதன் சாரையே கேட்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு, அவர் நடிக்க மாட்டேன்ட்டார். பாரதி ராஜா கேட்டால் எடுக்க, பாலச்சந்தர் கேட்டாங்க நடிக்க மாட்டேன்ட்டாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு சாந்தோமில் இருக்க அவர் வீட்டுக்கு 3 மாதம் நடந்தேன். காலையில் வாக்கிங் போனால் பின்னாடியே போவேன், வாக்கிங் முடிஞ்சு வீட்டுக்கு போனார்னா பின்னாடியே போகிறது, வாசல்லே போய் நிற்கிறது. இப்படி அவரை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சா, தம்பி எனக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி அப்படின்ட்டார். அவர் ஸ்டைல் அது. அதுலேயும் இசை இருக்கும், அவர் பேசுறதுலேயும் ஒரு இசை இருக்கும். அவர் நடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் போராடி பார்ப்பேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் நானும் ரொம்ப போராடினேன். அம்மாட்டையும் கூட வந்தெல்லாம் கேட்டேன். அப்போ கூட எங்களுக்கு ஓகே கிடைக்கல. தம்பி ஒரு விஷயம் தெரியுமா, துபாயில் நாங்கள் மியூசிக் கச்சேரி போயிட்டு வந்தப்போ என்னோட ஹார்மோனியத்தை செக் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னாரு. ஏங்கய்யா உங்க ஹார்மோனியத்தை செக்யூரிட்டி செக் பண்ணாங்கன்னு, உள்ள ஏதாவது போதைப் பொருள் இருக்குதோ, உள்ள ஏதாவது போதைப் பொருள் இருக்குதோன்னு செக் பண்ணாங்க அப்படின்னாரு. அதுதான் எனக்கு கிடைச்ச பஞ்சு. சார் உண்மையிலேயே அதுல போதைப் பொருள் இருக்கே சார் அப்படின்னு. அதுல இருந்து எத்தனை போதையான மயக்கமான மெட்டுக்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்க சார். இந்த பெட்டிக்குள்ள இருந்து எவ்வளவு டியூன்ஸு, 7 சுரத்தை வச்சு எத்தனை மாத்தி போட்டு எத்தனை டியூன்ஸ் மக்களுடைய நரம்புல, மக்களுடைய இதயத்துல, மக்களுடைய வாழ்க்கையில சேர்ந்த டியூன்ஸை போட்டவர் தான் எம்எஸ்வி சார். ஆக அப்படி சொன்னேன். அதுல தான் அப்படி ஜெர்க்கானார். தம்பி சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன், நல்லா வந்ததுன்னா நடிக்கிறேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதான் இன்னைக்கு வரைக்கும் சார் வந்து மியூசிக் போடுறார், பாடுறார், நடிக்கிறார். அந்த ஒரு சின்ன விஷயம் என் மூலமா நடந்தது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இன்னும் நீங்கள் வந்து இப்போ மறுபடியும் இப்போ வந்து வாலிபம் சுற்றும் உலகன்ற படத்துக்கு இசையமைக்கிறீங்க. இன்னும் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு இன்னும் நிறைய நீங்கள் இசையமைக்கணும். உங்களுடைய நல்ல இசையை நாங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு